வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பச்சை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, அந்த கொத்தமல்லியை யூஸ் பண்ணி ஒரு புளிக்காய்ச்சல் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. எப்பயும் புளிக்காய்ச்சல்லாம் வெறும் புளியை வச்சு தானே பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியோட பண்ண போறோம். அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லாமே வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியை சேர்த்து பண்ண போறோம். இது ஒரு லஞ்சுக்காக இருந்தாலும் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இல்லை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போனாலும் ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கொத்தமல்லி புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் நல்லா போட்டு ஈரம் இல்லாமல் பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காயறது அப்படின்னா ட்ரை ஆகிடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். தண்ணி நல்லா ஒரு துணியால் அப்படி தொட்டு தொட்டு எடுத்திங்கன்னா தண்ணி ஈரம் ஃபுல்லாக வந்து நல்லா காஞ்சிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி வறுத்து அரைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கான எல்லா சாமானும் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி புளிக்காய்ச்சலுக்கு வறுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் லேசாக கலர் மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். வெந்தயம் லேசாக கலர் மாதிரி வரும்போது 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். மிளகு கொஞ்சம் வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லியும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். மல்லி நல்லா வறுபட்டாச்சு, நல்லா வாசனை வருது. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஜீரகத்தையும் வறுத்துப்போம். ஜீரகமும் நல்லா வாசனை வருது, நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாருங்கள் லேசாக செவக்க ஆரம்பிச்சாச்சு, நல்லா ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எதை வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துப்போம். பருப்பு நல்லா செவந்து எள்ளும் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பாருங்கள் 3 கட்டி பெருங்காயம் வேர்க்கடலை சைஸில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 கட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். எப்பயுமே புளிக்காய்ச்சலில் பெருங்காய வாசனை தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு. 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாயும் நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம வந்து மிளகாய் பெருங்காயம்லாம் வறுத்தோம் இல்லையா, கொஞ்சம் எண்ணெய் பாக்கி இருக்குது. நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறாமல் சுருளை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இருக்கிற கொஞ்சம் ஈரம் ஏதாவது இருந்தால் கூட நம்ம வதக்கும் போது அது போயிடும். கொத்தமல்லி பாருங்கள் நல்லா நிறம் மாறாமல் நல்லா வதக்கியாச்சு. கொத்தமல்லி இலையோடு நம்ம இந்த தண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். தண்டு முத்தலாக இருந்தால் மட்டும் போட வேண்டாம். நல்ல பிஞ்சாக இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து போட்டுருங்க. தண்டு தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதையும் இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கொத்தமல்லி வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். பருப்பு இப்படி செவந்துகிட்டே இருக்கும்போதே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்ந்து வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடும். பாருங்கள் பருப்பு நல்லா செவந்தாச்சு. நிலக்கடலை அந்த வேர்க்கடலையும் வந்து நல்லா வறுபட்டாச்சு. அப்படி கிராக் வந்திருக்கு இல்லையா, அதனால கரெக்டாக வறுபட்டாச்சு. 4 காஞ்ச மிளகாய் நம்ம 2ஆக உடைச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, இதையும் வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி உடைச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். நம்ம நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து புளி தண்ணி கரைச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த புளிக்காய்ச்சலில் எப்பயுமே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் தூக்கிடாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது கொதி வர்றதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பருப்புலாம் நல்லா சூடாக ஆறியாச்சு. ஃபஸ்ட் இதை வந்து நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை கொத்தமல்லி, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். இந்த பச்சை கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் பல்ஸ் மோட்ல பொறுமையா விட்டு விட்டு அரைச்சோன்னா அதுவும் நல்ல பவுடரா வந்துடும். பாருங்க, கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோர்ஸா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, பச்சை வாசனையும் போயாச்சு. வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மிக்ஸ் வந்து 1/4 கிலோ அரிசி நம்ம சாதம் வடித்தோன்னா இது அப்படியே கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கியாச்சு. நான் இன்னைக்கு வந்து 1/4 கிலோ சாதம் பண்ண போகிறது இல்லை, அதனால கொத்தமல்லி புளிக்காய்ச்சல் இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் இந்த பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ தேவையானதை மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வாரத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு சாதம் வடித்து வச்சுருக்கேன். நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக இருக்குது. இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேவையான திரும்பி நம்ம வந்து கொத்தமல்லி புளிக்காய்ச்சல் அந்த சாதத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உப்பு எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கிற கொத்தமல்லி புளிக்காய்ச்சல் வந்து நீங்கள் 1/4 கிலோ ரைஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி புளிக்காய்ச்சல் பண்ணி நம்ம வந்து புளி சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மணக்க மணக்க செம்ம வாசனையாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த கொத்தமல்லி வாசனை, இந்த கிரீன் கலர் பார்க்கவே டெம்ட் ஆகுது பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எப்பயும் பண்ணுற புளிக்காய்ச்சலோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரோட வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த சாதம் வந்து இந்த கொத்தமல்லி இந்த மசாலா பவுடர் எல்லாம் வந்து சாதம் அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸு, வத்தல், அப்பளம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இலவடம் நம்ம கூட ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டோம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதோட இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்பயும் செய்கிற நார்மல் புளிக்காய்ச்சலோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.